ஃப்ரீலான்சர் கேர்ள், ஃப்ரீலான்சர் உமன் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா இந்த மாதிரி இருக்கிற ஏசியன் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த ஃப்ரீலான்சர் கேர்ள், ஃப்ரீலான்சர் உமன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமாவே இந்த வியட்நாம், மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்க ஊருங்கள் எல்லாம் உமன் ரிலேட்டடான 18+ விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே சர்வசாதாரணமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட்ஸை ஹையர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கேர்ள் ஃபிரெண்டை வாடகைக்கு எத்தனை நாள் வேணுமோ நீங்க அதுக்கு பேமெண்ட் கொடுத்து நீங்க வாடகை கேர்ள் ஃபிரெண்டா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். சோ நாட்களாவும் மாசங்களாவும் இந்த மாதிரி ஹையர் பண்ணிப்பாங்க பெண்களை. கம்ப்ளீட்டா இவங்க ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரியே உங்க கூட நைட் அவுட் போறது, டின்னர் சாப்பிடுறது, லஞ்ச் சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க எங்க போறீங்களோ அவங்க கூடயே இருப்பாங்க. சோ இந்த ஃப்ரீலான்சர் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா தாய்லாந்துலயும் இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பல இடத்துலயும் இருப்பாங்க. முக்கியமா சில தாய்லாந்துல இருக்க சில இடங்கள்ல இவங்களை சர்வசாதாரணமா பார்க்கலாம். பட்டாயாவிலயும் நிறைய பேர் இருப்பாங்க. சோ இந்த விஷயம் தாய்லாந்துல இருக்கிறது எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2022ல நான் ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்து போனப்போ பேங்காக்ல இருந்து பட்டாயா போனேன். சோ நான் போனது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேன்ல தான் போனேன். அதுல நிறைய பொண்ணுங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க என் கூட. சோ அது சாட்டர்டேன்றனால பெண்கள் மெஜாரிட்டி அதிகமா இருந்தது. பட்டாயாக்கு இவங்க ஏன் போறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் ரூம்மேட் ஒருத்தர் இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு. வர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னாலையும் காசுக்காகவும் இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. சிலவங்க சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் பண்றவங்களும் இருக்காங்க. சோ இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்க ரோடு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பேங்காக்ல இருக்க சுக்கும்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கவுபாய் ஸ்ட்ரீட் ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த கவுபாய் ஸ்ட்ரீட் பக்கத்துல இருக்க ஒரு ரோட்ல தான் இவங்க எல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் பெரிய அளவுக்கு இது கவனிக்கல. அப்புறம் தான் 1-2 பேரை பார்க்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும். சோ என் கையில கேமரா இருந்ததுனால யாருமே அப்ரோச் பண்ணல. பட் 2 பேர் மட்டும் தான் என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா நான் பெரிய கேமரா ஆஃப் பண்ணி கையில வச்சிருந்தேன். இன்னொரு சின்ன கேமரா மட்டும் தான் ஆன்ல இருந்தது. பட் அந்த சின்ன கேமராவும் 1-2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களுக்கு வந்து இது பழக்கப்பட்ட விஷயம். என்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க. இங்க நிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் கேர்ள்ஸ். சோ பெரிய பெரிய என்ஆர்ஐஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கோ டின்னர் போறதுக்கோ தனியா போக சில உங்களுக்கு பிடிக்காது. அதனால இவங்களை ஹையர் பண்ணிட்டு இவங்களை கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மாச கணக்குல கூட இவங்க ஹையர் பண்ணுவாங்க. சோ பெர் டே எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் சொல்லுவாங்க. அந்த சார்ஜஸ் வச்சு பார்கெயின் பண்ணிட்டு இவங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா இது கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. வருமான பிரச்சனை இருக்கிறதுனாலயும் பைனான்சியலா ஸ்ட்ராங்கா இல்லாததுனாலயும் தான் இவங்க இந்த மாதிரி வேலைக்கு வராங்க. இவங்க புடிச்சு போய் பண்றது கிடையாது. சோ கண்டிப்பா நீங்க இப்ப நினைக்கலாம் தாய்லாந்து தானே இதுல லேடி பாய்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. லேடி பாய்ஸ்னா வேற யாரும் இல்ல, லேடி கெட்டப்ல இருக்கிற ஒரு பாய். நம்ம ஊர்ல திருநங்கைன்னு சொல்லுவாங்க. பட் தாய்லாந்துல எல்லாருமே லேடி பாய்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்களே அவங்களை கூப்பிட்டுக்கிறது லேடி பாய் தான் சொல்லுவாங்க. சோ லேடி பாய்ஸும் இங்க இருப்பாங்க ஃப்ரீலான்சிங் பண்றதுக்காக. பட் தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லேடி பாயா பொண்ணான்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் எல்லாருமே உண்மையை சொல்லிடுவாங்க. யாரும் மறைச்செல்லாம் விளையாட மாட்டாங்க. சோ சில படத்தை பார்த்துட்டு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது தாய்லாந்துல. அவங்க லேடி பாய்னா ஆமா நான் லேடி பாய் தான் ஒத்துப்பாங்க. போன வாட்டி நான் பட்டாயா போனப்போ இதெல்லாம் பெருசா நான் கவனிக்கல. ஏன்னா இதை பத்தி எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நீங்க தாய்லாந்து போயிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டு மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வருமானத்துக்காக இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா தாய்லாந்துல பாத்தீங்கன்னா மேரேஜ்ன்றது பெருசா இருக்காது. ரொம்ப சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிடுவாங்க. மோஸ்டா இருக்கிறதே பாத்தீங்கன்னா காதல் திருமணம் தான். அதனால ரொம்பவே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிப்பாங்க நிறைய பேர். சில பிரச்சனைகள்னால ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. சோ பசங்களை பாத்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பணம் தேவை இருக்குன்றதுனால நிறைய விமன் பண்றதாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டிவோர்ஸ் பண்ணியே போனாலும் அவங்க பசங்களை நல்லாவே பாத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு டூர் கைடே பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான். அவங்க வேலை பண்ணிட்டு இருக்க ஹோட்டல்ல ஒரு கப்பிள்ஸ் அவங்க குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. சுமார் 1 வயசு கிட்ட இருக்கிற அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அவங்க தான் வளர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப 20-25 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. அவங்க பையனை எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த பையனையும் வளர்க்குறாங்க. அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். சோ இந்த மாதிரி தாய்லாந்து மக்கள் ரொம்பவே அன்பாவே இருப்பாங்க. வருமானத்துக்காக இந்த மாதிரி சில வேலையை பண்றாங்களே தவிர யாருக்கும் மோஸ்டா கெடுதல் எல்லாம் எதுவும் பண்ண நினைக்க மாட்டாங்க. அண்ட் கஷ்டப்படுத்துறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த வேலையை சந்தோஷமாவும் எல்லாருக்குமே தெரியற மாதிரியும் பண்ணிட்டு போயிடுவாங்க. கடைசியா ஃப்ரீலான்சிங் ஏன் போறாங்க அப்படின்றத பார்ப்போம். மோஸ்டா இங்க இருக்க விமன் பண்ற அடல்ட் விஷயங்கள் எல்லாமே யாராவது ஒருத்தவங்க ஓனரா இருப்பாங்க. அவங்க தலைமையில தான் இவங்க வேலை பண்ணுவாங்க. சோ அவங்க என்னெல்லாம் ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். சோ வாரம் முழுக்க இவங்களால வேலை பண்ண முடியாது அங்க அப்படின்றதுனால இவங்க தனியாவே டூரிஸ்டுங்களை டார்கெட் பண்ணி கரெக்டா அப்ரோச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே என் கையில கேமரா இருந்ததுனால தான் பெருசா என்கிட்ட யாருமே அப்ரோச் பண்ணல. பட் 1-2 பேர் மட்டும் அப்ரோச் பண்ணாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்க. சோ இவங்க என்ன அப்ரோச் பண்ற இந்த டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-7:30 மணி தான் ஆகுது. சோ இவங்க கேஷுவலாவே இந்த மாதிரி ரோட்ல நின்னு இவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. தாய்லாந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ரொம்பவே சர்வசாதாரணமான விஷயம். ஒரு விஷயம் மட்டும் நீங்க உன்னிப்பா கவனிக்கலாம். தாய்லாந்துன்றது பெரிய டூரிசம் ஃபோக்கஸ் பண்ண ஒரு கண்ட்ரி. பல கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரினர்ஸ் இங்க வருவாங்க. சோ இந்த ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி இருக்க விமன்ஸ் எல்லாருமே பல கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்புளோட பழகி இருப்பாங்க. அவங்க கூடயும் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் மெச்சூர்டா இந்த எஸ்டிடி இந்த மாதிரி இருக்கிற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா தாய்லாந்து போனீங்கன்னா தவிர்க்கிறது நல்லது. என்னதான் நீங்க சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலும் சின்ன ஒரு தப்பு கூட உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என் ரூம்மேட்ஸா இருக்கிற பல பேக் பேக்கர்ஸ் இதை பத்தி
பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சோ நான் தாய்லாந்து வீடியோ போடும்போது மோஸ்டா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றது தாய்லாந்துக்கு போறதுக்கே மசாஜுக்காக தான் அப்படின்வாங்க. பட் நான் ஆல்ரெடி நிறைய நம்ம புக்கெட் சைடுல இருக்கிற ஐலாண்டை பத்தி அண்ட் நிறைய இடங்களை பத்தியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தாய்லாந்துல மசாஜை தவிர வேற என்னெல்லாம் பண்ணலாம்ன்றத சோ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே தெரிஞ்சுப்பீங்க. சோ இந்த ஃப்ரீலான்சர் விமனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த தகவல் வந்து உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் போன வருஷம் கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா நானும் பெருசா டிராவல் பண்ற ஆள் எல்லாம் கிடையாது. போன வருஷம் தான் நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாவும் இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க. அண்ட் சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த இன்னொரு வீடியோல பாக்குற வரைக்கும் பை ஃப்ரம் கண்ணன்.